காற்றாய் வந்து எங்கள் காதுகளுக்கு இசையால் இதமளிக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானண்ணா, அமுதாக்கா மற்றும் அம்மாவிற்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சிரேஷ்ட தொகுப்பாளினி நிராகாவிற்கும் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய இரவு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஜெர்மனியில் இருந்து அபிராமி சுரேஷ். இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக கலந்து சிறப்பிக்க இருப்பவர் ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். கௌரி கமல் அவர்களுக்கு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானண்ணா குடும்பம் சார்பாகவும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அனைத்து தொகுப்பாளர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இந்த கவிதையும் காணத்தினையும் தொகுத்து வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய ரவிஷானண்ணாவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதையும் காணத்தினையும் கோர்த்தளித்த இன்றைய தொகுப்பாளினி நிராகாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கவிதையும் காணத்தினையும் கேட்கவிருக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்டபின் கவிதையும் காணத்தினுள்ளும் நுழைவோம். தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ. காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள் இவளின் கனவு கணியும் வரையில் விடியாது திருமகள் இரவுகள். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிழி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ. தன்னோடுதான் போராடினாள் வேர்வைகளில் நீராடினாள். அன்பே ஆடை கொடு என அனுதினம் அள்ளிச் சூடிவிடு. இதழில் இதழால் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிடம் அடி கொடு. தங்கச் சங்கிலி மின்னும்
பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் பொதுவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்க செங்கிழி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ. கௌரி கமல் அவர்கள் இந்த மாதம் 7ஆம் திகதி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடிய ரதன் காயா அவர்களுக்கு திருமண வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றார். 7ஆம் திகதி திருமண நாளை கொண்டாடிய என் அன்பு மகன் ரதன், மருமகள் காயத்ரி அன்பு தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கின்றார். நாமும் SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணா குடும்பம் சார்பாகவும் அனைத்து தொகுப்பாளர்கள் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் என் சார்பாகவும் ரதன் காயா இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே சந்தோஷத்துடன் என்றும் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு கௌரி கமல் அவர்களின் முதலாவது கவிதையும் கானத்தினுள்ளும் நுழைவோம். பண்பு கொண்ட என் அன்பு மகனை கைப்பிடித்து எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த பண்பரசியே, பண்பு கொண்ட என் அன்பு மகனை கைப்பிடித்து எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த பண்பரசியே, மகளாக கிடைத்த என் மருமகளே, மகளாக கிடைத்த என் மருமகளே, எங்கள் குலம் தழைக்க கிடைத்த குலவதியே, எங்கள் குலம் தழைக்க கிடைத்த குலவதியே, தவமிருந்து பெற்றெடுத்த எங்கள் மகனை, தவமிருந்து பெற்றெடுத்த எங்கள் மகனை கரம் பற்றி காதலால் இல்லறத்தை கட்டியாளும் எங்கள் தங்க தாமரையே, காதலால் இல்லறத்தை கட்டியாளும் எங்கள் தங்க தாமரையே, உங்கள் வாழ்க்கை அன்பினாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பட்டும், அன்பினாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பட்டும், வசந்தமாய் ஒளி வீசட்டும், வசந்தமாய் ஒளி வீசட்டும், மங்கள நாளில் மணமக்கள் வளமாய் வாழ வாழ்த்துக்கள், மங்கள நாளில் மணமக்கள் வளமாய் வாழ வாழ்த்துக்கள், என்றும் அன்புடன் அம்மா அப்பா மச்சான், என்றும் அன்புடன் அப்பா அம்மா மச்சான். இந்த கவிதைக்குரிய பாடல் எம் மனசில அடி உன்ன நினைச்சாலே என்னும் அருமையான பாடலை கௌரி கமல் அவர்கள் தெரிவு செய்துள்ளார். என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிற நானே. என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே. இந்த அழகு என்றும் எனக்கு, இந்த உசிறு என்றும் உனக்கு. உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் ஏதுமில்லை. என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே. காக்கையை கையில கிள்ளி எடுப்போம், நம்ம காதல பூமிக்கே சொல்லிக் கொடுப்போம். பூவுக்கு வாசத்தை கத்து கொடுப்போம், வெள்ளி மேகத்தை பார்வையால் கட்டி இழுப்போம். உன்னை சுத்தும் இந்த மனம் உன்னுடைய நந்தவனம். நந்தவன செடியிலே தேனெடுக்க வேணுமே. உன்னை எண்ணியே கையில் அள்ளினால் உப்புக்கல்லும் அமுதமாகுமையா. ஏய், என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால
இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கமானே என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே அடடா வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே. ஆண்டவன் தந்தது இந்த பிறப்பு என்னை ஆளவே வந்ததே உந்தன் வளப்பு பார்த்திடும் பார்வையில் என்ன துடிப்பு, உன்னை பார்த்ததும் பொங்குதே நெஞ்சில் இனிப்பு. கண்ணிருக்கும் காரணமே கன்னி உன்னை பார்த்திடவே நெஞ்சிருக்கும் காரணமே நித்தம் உன்னை நினைக்கவே. வாழும் வரைக்கும் சொந்தம் இனிக்கும் வாழ்க்கை ஒரு வசந்தமாகும் அடி என் மனசுல அடி உன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கமானே என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே. இந்த அழகு என்றும் எனக்கு இந்த உசுரு என்றும் உனக்கு. உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் எதுவும் நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் காணமும் நிகழ்வினூடாக. இன்றைய தினம் கவிதையும் காணமும் நிகழ்வினூடாக கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருப்பவர் ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். கௌரி கமல் அவர்களுடைய அடுத்த கவிதையும் அதற்கான காணமும். எனக்காக பிறந்தவளே எனும் தலைப்பின் கீழ், எனக்காக பிறந்தவளே என் இதயத்தில் கலந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் இதயத்தில் கலந்தவளே, என் விழிகளுக்குள் பாவை போல் காரிகையாக வந்தவளே, என் விழிகளுக்குள் பாவை போல் காரிகையாக வந்தவளே, உன் கண்கள் அசைவிலே என்னை மயக்கி விட்டாயடி, உன் கண்கள் அசைவிலே என்னை மயக்கி விட்டாயடி, உன் கைகளை பிடித்து உன் அருகில் வரும்போது, உன் கைகளை பிடித்து அருகில் வரும்போது என் ஜீவன் நிலைக்கிறதடி, என் ஜீவன் நிலைக்கிறதடி, உனக்காக என் இதயம் துடிக்குமடி, உனக்காக என் இதயம் துடிக்குமடி, உனது உணர்வுகளை உயிருள்ள வரை நானே ஆள்வேனடி, உனது உணர்வுகளை உயிருள்ள வரை நானே ஆள்வேனடி, எனக்காக பிறந்த என் தேவதையே, எனக்காக பிறந்த என் தேவதையே. இந்த கவிதைக்குரிய பாடல் முட்டை கண்ணை காட்டி என்னை பத்த வச்சா என்னும் அருமையான பாடலை தெரிவு செய்துள்ளார். கண்ண காட்டி என்ன பத்த வச்சா, தின சோறு தண்ணி இல்லாம சுத்த வச்சா, கோயில்ல முறைச்சா எல்லாம் சிரிச்சா, என் மனச அபகரிச்சா. ஏன் கட்டழகு மேல ஒரு கண்ணு வச்சான், துளி கண்ணுறக்கம் இல்லாம கண்ண வச்சான், என் மனசு பறிச்சா, என் கனவில் சிரிச்சா, எனக்காக அவதரிச்சான். காலையும் மாலையும் நான் கேட்டு நிற்கும் பாடலே, என் காதலை ஏற்றுக்கொண்ட யாழின் மகளே. பாலையாய் வாழும் என்னில் தூறி வரும் தூரலேயும் பார்வையால் பூத்த ஒற்றை பூவும் இவளே. எனக்காக என்றும் நீ இருந்தாலே போதும், என் காதலெங்கும் தினம் உனைத்தானே ஓதும். முட்டகண்ண காட்டி என்ன பத்த வச்சா, தின சோறு தண்ணி இல்லாம சுத்த வச்சா, கோயெல்லாம் முறைச்சா எல்லாம் சிரிச்சா, என் மனசு அபகரிச்சா. ஏன் கட்டழகு மேல ஒரு கண்ணு வச்சா, துளி கண்ணுறக்கம் எல்லாம் கண்ண வச்சா, என் மனச பறிச்சா, என் கனவில்
சிரிச்சா எனக்கா அவதரிச்சா ஏழையன் வாழ்விலே தோன்றிய காதலே நீ என்னை ஏற்றதும் ஒளி தோன்றுது வானிலே நாளும் தோளிலே சாய்ந்திடும் போதிலே சோகங்கள் ஓடிடும் பாவையன் வாழ்விலே என்னை நானும் தொலைத்தேன் தொலைத்தேன் அழகே உன் பூமடியில் உயிரோடு இறப்பேன் நீ பிரியும் சிறு நொடியில் உனக்காக பிறந்தேன் பிறந்தேன் உனை சுமப்பேன் கருவறையில் உனை அன்றே அவரும் இல்லை எனது மனதறையில் காலையும் மாலையும் நான் கேட்டு நிற்கும் பாடலே என் காதலை ஏற்றுக்கொண்ட யாழின் மகளே பாலையாய் வாழும் என்ன ஊறி வரும் தோரலேயும் பார்வையால் பூத்த ஒற்றை பூமிவளே முட்டு கண்ணை காட்டி என்ன பத்த வச்சா தின சோறு தண்ணி இல்லாம சுத்த வச்சா ஓயெல்லாம் முறைச்சா ஏயெல்லாம் சிரிச்சா என் மனசு அபகரிச்சா கட்டழகு மேல ஒரு கண்ணு வச்சா துளி கண்ணுறக்கம் இல்லாம எண்ண வச்சா என் மனசு பறிச்சா என் கனவு சிரிச்சா எனக்கா அவதரிச்சா கௌரி கமல் அவர்களுடைய அடுத்த கவிதையும் அதற்கான காரணமும் சொந்தம் என்னும் நூலால் கண்களுக்குள் வாழும் அன்பு என்னும் தலைப்பின் கீழ் சொந்தம் என்றால் இரத்த பந்தம் மட்டும் சொந்தமல்ல, சொந்தம் என்றால் இரத்த பந்தம் மட்டும் சொந்தமல்ல, உள்ளத்தால் அன்பை பகிரும் உறவெல்லாம் அன்பான நிஜமான சொந்த உறவுகளே. உள்ளத்தால் அன்பை பகிரும் உறவெல்லாம் அன்பான நிஜமான சொந்த உறவுகளே. உண்மையான அன்பு காட்டும் சொந்தம் அருகில் இல்லை, உண்மையான அன்பு காட்டும் சொந்தம் அருகில் இல்லை என்றாலும் கண்களுக்குள் பொக்கிசமாக மனதில் என்றும் நிலைத்திருக்கும், கண்களுக்குள் பொக்கிசமாக என்றும் மனதில் நிலைத்திருக்கும். சொந்தம் என்பது தொடரும் பந்தம், சொந்தம் என்பது தொடரும் பந்தம். அன்பு பிணைப்பால் கட்டி ஆளும் சொந்த பந்தம், அன்பு பிணைப்பால் கட்டி ஆளும் சொந்த பந்தம். இந்த பந்தம் அன்பெனும் நூலால் கண்களுக்குள் என்றுமே 1000 காலம் வாழும். இந்த பந்தம் அன்பெனும் நூலால் கண்ணுக்குள் என்றுமே 1000 காலம் வாழும். இந்த கவிதைக்குரிய பாடல் மணிமேகலையே மணியாகலையே எனும் அருமையான பாடலை கௌரி கமல் அவர்கள் தெரிவு செய்துள்ளார். மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும், மனமாகலையே மனவேதனையே நீ தேத்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஓ வெண்ணிலவு, அந்த மேகத்துக்கு ஓ பெண்ணிலவு. ஓ பாட்டு சத்தம் இனி கேட்கும் வரை இந்த நிலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும், மனமாகலையே மனவேதனையே நீ தேத்திட வர வேணும். பொட்டம் மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு முகத்திலே. நெற்றி பொட்டம் மட்டும் வச்சு
தங்கநக இல்லாமலே கோடி கோடி பேரழகு முகத்திலே செல்வம் என்னம்மா சொந்தம் என்னம்மா சொந்த பந்தமே அன்பு தானம்மா அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்ன கட்டி போட்டிருக்க கண்ணுக்குள்ளே மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலையே மனவேதனையே நீ தேத்திட வர வேணும் செம்பருத்தி பூவை போல சின்ன சேல நூலை போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா செம்பருத்தி பூவை போல சின்ன பொண்ணு நூலை போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா தென்றல் வருமா தேதி சொல்லுமா பக்கம் வருமா என்னை தொடுமா என்ன தொட்டு விட்டா இனி எப்பவுமே உன் பேரெழுதி நெஞ்சுக்குள்ள வச்சுக்குவேன் மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலையே மனவேதனையே நீ தேத்திட வர வேணும் அந்த வானத்துக்கு ஓ வெண்ணிலவு இந்த மேகத்துக்கு ஓ பெண்ணிலவு ஓ பாட்டு சத்தம் இனி கேட்கும் வரை இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும் மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலையே மனவேதனையே நீ தேத்திட வர வேணும். கௌரி கமல் அவர்களுடைய இறுதி கவிதையும் அதற்கான காரணமும். எங்கள் குலம் தழைக்க வந்த கண்ணான கண்ணனே, என் பேரன் யானுக்கு சில கவிவரிகள். இறை தந்த வரமே எங்கள் குலம் தழைக்க உதித்தவனே, இறை தந்த வரமே எங்கள் குலம் தழைக்க உதித்தவனே, எங்களை சிரிப்பால் மயக்க வந்த மாய கண்ணான கண்ணனிவன், எங்களை சிரிப்பால் மயக்க வந்த மாய கண்ணான கண்ணனிவன், அன்பால் உலகை ஆள வந்த முதற்கனியே, அன்பால் உலகை ஆள வந்த முதற்கனியே, முத்தழகனே அழகிய நிலவே எங்கள் சொர்க்க தங்கமே, முத்தழகனே அழகிய நிலவே எங்கள் சொர்க்க தங்கமே, உன்னை முத்தமிடுகையில் நாங்கள் குழந்தையாகும் மந்திரத்தை கண்டேனடா என் செல்லமே, உன்னை முத்தமிடுகையில் நாங்கள் குழந்தையாகும் மந்திரத்தை கண்டேனடா என் செல்லமே, என் மனமும் உடலும் சோர்வடைந்த நேரத்தில், என் மனமும் உடலும் சோர்வடைந்த நேரத்தில் உன் புன்னகைத்து அந்த எழில் கொண்ட அழகான முகந்தனை பார்த்து நான் ஆனந்தத்தில் மூழ்கினேனடா, உன் புன்னகைத்து அந்த எழில் கொண்ட அழகான முகந்தனை பார்த்து நான் ஆனந்தத்தில் மூழ்கினேனடா, இனியவனே என் பேராண்டியே, இனியவனே என் பேராண்டியே, ஆனந்தத்தில் மூழ்கினேனடா, ஆனந்தத்தில் மூழ்கினேனடா, இந்த மண்ணை தொட்ட உன் பாதம் நற்குணம் கொண்டவனாக வாழ வேண்டுமடா, இந்த மண்ணை தொட்ட உன் பாதம் நற்குணம் கொண்டவனாக நீ வாழ வேண்டுமடா, என் குலம் தழைக்க வந்த என் இனியவனே, என் குலம் தழைக்க வந்த என் இனியவனே என்னும் அருமையான கவிதையை கௌரி கமல் அவர்கள் எழுதியுள்ளார். இந்த கவிதைக்கு அவர் தெரிவு செய்த பாடல் சின்ன கண்ணனே நான் தந்தையென நீயும் என்னும் அருமையான பாடலை தெரிவு செய்துள்ளார்.
கௌரி கமல் அவர்கள், நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் என்றும் நலமாக வாழ வேண்டும். ரதனின் குழந்தைகள் மட்டுமல்ல, அஜய்க்கு திருமணம் முடித்து அஜயின் குழந்தைகளையும் நீங்கள் கொஞ்சி விளையாடி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய தெரிவு பாடலுக்குள் செல்வோம். சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. எந்த நாளிலும் நம் உறவு வாழட்டும், எந்த நாளிலும் நம் உறவு வாழட்டும், பிரிந்த போதிலும் நினைவு வாழட்டும். சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. அரும்பு விழி குறும்பு மொழி ஆட அழைக்காதோ என்னை, சிறு குழந்தை விளையாட்டில் தன்னை மறப்பாளோ அன்னை. அரும்பு விழி குறும்பு மொழி ஆட அழைக்காதோ என்னை, சிறு குழந்தை விளையாட்டில் தன்னை மறப்பாளோ அன்னை. அப்பா முதுகு பிள்ளைக்கேற்ற ஆனை வாகனம், அப்பா முதுகு பிள்ளைக்கேற்ற ஆனை வாகனம், நாளை இந்த பிள்ளை ஒரு ராஜா வாகனம். சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. நீ படித்து தந்தை பேர் சொல்ல வேண்டும், என் மகளே உன் புகழை நாளும் ஊர் சொல்ல வேண்டும். ஏறெடுத்து நீ படித்து தந்தை பேர் சொல்ல வேண்டும், என் மகனே உன் புகழை நாளும் ஊர் சொல்ல வேண்டும். அன்னை நெஞ்சின் ஆசைகளை அளந்தவரில்லை, அன்னை நெஞ்சின் ஆசைகளை அளந்தவரில்லை, அதை நிறைவேற்று நீயோ அந்த தாய்க்கொரு பிள்ளை, அதை நிறைவேற்று நீயோ அந்த தாய்க்கொரு பிள்ளை. சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. நீங்கள் அனைவரும் இதுவரை நேரமும் கேட்டு ரசித்தது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் காணமுன் நிகழ்வினூடாக. இன்றைய தினம் கவிதையும் காணமுன் நிகழ்வினூடாக கலந்து சிறப்பித்தவர் ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். கௌரி கமல் அவர்களுக்கு SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணா குடும்பம் சார்பாகவும், அனைத்து தொகுப்பாளர்கள் சார்பாகவும், அனைத்து உறவுகள் சார்பாகவும், என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இந்த கவிதையும் காணத்தினையும் தொகுத்து வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய ரவிஷான் அண்ணாவிற்கும்,
கவிதையின் காணத்தினையும் கோர்த்தளித்த இன்றைய தொகுப்பாளினி நிராகாவிற்கும் கவிதையின் காணத்தினையும் கேட்டு வாழ்த்திய SRS தமிழ் வானொலியின் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரி கமல் அவர்களுடைய ஆக்கங்கள் தொடர்ந்தும் SRS தமிழ் வானொலியில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாடலை கேட்டபின் நானும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல இருக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஜெர்மனியில் இருந்து அபிராமி சுரேஷ் மற்றுமொரு கவிதையின் காணும் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. என்னங்க அது? ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு ஜானகி ஒரு கண்ணகி, அது போலத்தான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். மேகம் மிதக்குது, ஆகாயம் மேலே பறக்குது. மேகம் மிதக்குது, ஆகாயம் மேலே பறக்குது. அது போலவே உன்னை காண நான் அலை பாய்கிறேன். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. கனவுகள் நீ கொண்ட ஆசை நினைவுகள், காணும் கனவுகள் நீ கொண்ட ஆசை நினைவுகள். என்னென்ன சொல் இந்நாளிலே நிறைவேற்றுவேன். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் முன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு ஜானகி ஒரு கண்ணகி, அது போலத்தான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும்.